உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். அந்தமான் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்களின் பாராட்டை பெற்ற பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் நிர்வாக திறமை பொதுமக்களுடைய பாராட்டை பெற்றுள்ளது. தமிழ்நாடு ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்து வரும் 3 ஊராட்சிகளை ஆய்வு செய்ய அந்தமானிலிருந்து 50 பேர் கொண்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் உள்ள வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்தனர். காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்பூர் வடக்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளரும் படூர் ஊராட்சி மன்ற தலைவருமான KS தாராசுதாகரின் நிர்வாக திறமையை கண்டு அந்தமான் அரசு அதிகாரிகள் வியந்து பார்த்தனர். குறிப்பாக படூர் ஊராட்சியில் உள்ள மகளிர்களுக்கு தேவையான தொழில் முனைவதற்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ள நிலையில் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் சுயதொழில் முனைவோர்களுக்கான வழிவகைகளை வகுத்து அதற்கான வகுப்புகள் எடுக்கப்பட்டு மகளிர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவதில் ஆர்வம் காட்டுவதாகும். இயற்கை முறையில் காளான் வளர்ப்பு, அதை சந்தைப்படுத்தி மகளிர் வாழ்வாதாரம் மேம்படுத்தவும் ஊராட்சி நிர்வாகத்துக்கு வருமானம் ஈட்டும் வகையிலும் செயல்படுவதாக பொதுமக்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பொருட்களான வாழை மட்டை, தென்னங்குடுவை, மூங்கில் கட்டைகள், தேங்காய் தொட்டி உள்ளிட்ட பொருட்களை வைத்து பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கை முறையில் மூலிகை தோட்டம் அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி வருவதைக் கண்டு அந்தமான் அரசு அதிகாரிகள் பெண் ஊராட்சி மன்ற தலைவரை வெகுவாக பாராட்டினர். இந்த இயற்கை முறை மூலம் காளான் வளர்ப்பு மற்றும் மூலிகை தோட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு 500 முதல் 1500 வரை வருமானம் ஈட்டுவதாகும். இதனால் மாதத்துக்கு ஊராட்சிக்கு 10,000க்கும் மேல் வருமானம் வருவதாகும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. படூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரின் நிர்வாகம் மிகவும் சிறப்பாக உள்ளதாகும். மகளிருக்காக எடுக்கப்படும் முன்னெடுப்புகளும் முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த அரசு அதிகாரிகள் ஆய்வு முடித்து சென்றனர். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாராசுதாகர் இன்னைக்கு அந்தமான் நிக்கோபார்ல இருந்து நம்மளோட பஞ்சாயத்தை விசிட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, ஸ்டேட்ல இருந்து, பஞ்சாயத்துல இருந்து நம்ம பஞ்சாயத்தை எப்பவுமே வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்டா எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால இவ்வளவு பேர் நம்ம பஞ்சாயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் டெவலப் பண்ணணும். நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதே இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை கொடுக்குறாங்க. அந்த திட்டங்களை நம்ம எப்படி வாங்குறோம், எப்படி செயல்படுத்துறோம், எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்றதுல தான் எல்லா சக்சஸுமே இருக்கு. அந்த வழியில எல்லாருமே போய் அதை எடுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து லெவல்ல இருக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கலாம், எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எங்களோட பஞ்சாயத்து ஒரு முன் உதாரணமா இருக்கு. ஒரு சிறப்பு பஞ்சாயத்தாவும் எங்களோட பஞ்சாயத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய விசிட் வரணும். நிறைய பேர் எங்களை இன்னும் நிறைய சஜஷன் சொல்லணும். எது சரியா இருக்கு, எது தப்பா இருக்கு, இன்னும் இதை நீங்க டெவலப் பண்ணலாம், இன்னும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நிறைய அவங்க எல்லாருமே எங்களுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு முறை வரும்போதும் நாங்க ஒரு சில விஷயங்களை நாங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறோம். அது எங்களோட growth-க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்படின்றத இந்த நேரத்துல எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த எங்க பஞ்சாயத்துக்கு வந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.